السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله புகழனைத்தும் உனக்கே அல்லாஹ். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى عز وجل: ألا بذكر الله تطمئن القلوب. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் 9வது இரவின் தராவிஹ் தொழுகையை நிறைவேற்றியிருக்கிறோம். இன்னைக்கு சூரத் இப்ராஹிம், சூரத் ரஅத், சூரத் இப்ராஹிம், சூரத் ஹிஜ்ர் போன்ற சூரத் நஹல் போன்ற சூறாக்கள் ஓதப்பட்டன. அல்லாஹ் தஆலா அதில் ஒரு இடத்துல மனிதர்களுக்கு நிம்மதி வேணும்னா திக்ரு செய்யுங்க அப்படிங்கிறான். ஸ்வீடன் நாடு இருக்குல்ல, அதிகமான பொருளாதாரத்தில் கொடி கட்டி பறக்கிற நாடு. ஆனால் உலகத்திலேயே அதிகமான கொலை நடக்கிற நாடு அங்கே தானா. பொருளாதாரத்தில் தான் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னா ஸ்வீடன் நாடு ஜெயித்திருக்கணும். அந்த நாட்டில் கொலைகள் அதிகம். ஏன் அப்படின்னா நிம்மதி இல்லை. நிம்மதி எங்கே இருக்கும்? அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, திக்ரு செய்கிறதுல நிம்மதி இருக்கும்னு சொல்கிறான். திக்ரு 3 வகைங்க. ஒன்று உடல் ரீதியான திக்ர், இப்போ தொழுதும்ல 20 ரக்காத்து தொழுகை ஒரு திக்ர். வல திக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹ் இந்த உடல் ரீதியாக செய்யக்கூடிய இந்த தொழுகையை அல்லாஹ் தஆலா வல திக்ருல்லாஹி அக்பர், இதுதான் பெரிய திக்ர் அப்படிங்கிறான். இது ஒன்று. இரண்டாவது திக்ர் நாவால செய்யறது. சுபஹான் அல்லாவோ, மாஷா அல்லாவோ, இன்ஷா அல்லாவோ, ஏதாவது ஒரு வார்த்தை. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியம் என்ன தெரியுங்களா? காலையிலேருந்து நைட்டு வரலையும் ஏதாவது ஒரு டயத்தில் அல்லாஹ் நினைச்சு பார்ப்போம். நல்லா இருக்கீங்களாங்க? அல்ஹம்துலில்லாஹ். போயிட்டு வர்றேங்க, ஃபீ அமானில்லாஹ். நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஃபோன் எடுத்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும். இது மாதிரி அடிக்கடி அல்லாஹுடைய நினைவுகளை நினைக்கிற அளவுக்கு அல்லாஹ் நம்மளை பாக்கி வச்சிருக்கிறோம். ஒரு கிதாபில் எழுதுறாங்க, ஒருவர் காலையிலிருந்து இரவு வரை அல்லாஹுவை நினைக்கவில்லை என்றால் அந்நாள் முசீபத்து பிடித்த நாள். இரண்டாவது திக்ரு நாவினால் செய்யப்படுகிற திக்ரு. மூணாவது ஒரு திக்ரு இருக்கு, செவி புலன்களால் கேட்கிற திக்ர். பாங்கு இருக்குல்ல, அல்லாஹு அக்பர்ல இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் வரை திக்ரான். தஅவத்தி தாம்மா, அதுக்கு பேரு தஅவத்தி தாம்மா, பொதுவான திக்ர். அந்த தஅவத் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல திக்ருன்னு அர்த்தம். ஒன்று. ரெண்டாவது குர்ஆன் ஷரீஃப் ஓதுறாங்க பாருங்க, 14 ஜுஸு இன்னைக்கு முடிஞ்சிங்க. இன்ஷாஅல்லாஹ் நாளைக்கு 15 ஜுஸு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ குர்ஆனை நாம கேட்கிறோம் பாருங்க, இது செவி புலன்களால் நடைபெறுகிற திக்ர். ஆக திக்ர் 3 வகை. திக்ர் இருக்குல்ல, நாம என்ன நினைக்கிறோமோ நிச்சயமா கொண்டு வந்து கொடுக்கும். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பெரிய ஞானக்கடல். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பக்தாதுல ஒரு தடவை போறாங்க. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்காவுக்கோ மதீனாவுக்கோ போயிட்டா அங்க இருக்கிற ஒட்டுமொத்த உலமாக்களும் ஒட்டுமொத்த நபர்களும் அவர்களுக்கு முன்னால் மண்டிட்டு உட்காருவாங்க. அந்த அளவுக்கு ஞானக்கடல், கல்வி கடல் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு தடவை மழை காலத்துல பக்தாதுக்கு போனாங்க. போனா மழை, சரியான மழை. பள்ளிவாசல்ல இஷா தொழுதாங்க. இஷா தொழுதுட்டு, எப்போ நான் ஒரு பள்ளியில் ஒரு ஓரமாக தங்கிக்கிறேன், நான் ஒரு வேலையாக வந்தேன், நான் பள்ளியில் ஓரமாக தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லையில் மோதினார், பள்ளியில் தங்க அனுமதி இல்லைங்க, தயவுசெய்து வெளியில் போயிருங்க. அவர் சொன்னார், நான் வெளியூருக்காரன், தங்கிக்கிறேன். கேட்கவே இல்லை. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை வெளியில விட்டு மோதினார், பூட்டிட்டார் பள்ளியாசல.
மழை சோன்னு பெஞ்சிட்டு இருக்கு. பள்ளிவாசலுக்கு ஆப்போசிட்ல ஒரு பேக்கரி, ரொட்டி சுடக்கூடிய ஒரு கடை. அந்த கடையில ஒருத்தர் மாவு பகையிற, காலையில ரொட்டி ரெடி பண்ணும்ல, அதுக்கு பார்க்குறாரு. ஆப்போசிட்ல பள்ளிவாசல்ல ஒரு பெரியவர் நிற்கிறார். ஹலோ பெரியவங்களே, இங்க வாங்களேன், ஏன் மழையில நிக்கிறீங்க, இங்க வாங்க அப்படின்னு ஒரு ஓரமா சின்ன கடையில உட்கார வச்சுட்டார். இவரு மாவு பகையும்போது சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு திக்ரு செஞ்சுட்டே மாவு பகையிறார். இதை அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி பார்த்துட்டு, ஹலோ என்ன செய்றீங்க, மாவு பகையும்போது திக்ரு செஞ்சுட்டே மாவு பகையில என்ன விஷயம்? ஆனா அந்த கருத்து முந்து தஹரி, நான் காலங்காலமா திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், காலங்காலமா திக்ரு செய்றேன் அப்படின்னு அவரு சொல்ல. அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க கேட்டாங்க, காலங்காலமா நீங்க திக்ரு செய்றீங்க அப்படின்னா நீங்க கேட்டதெல்லாம் கிடைச்சிருக்கணுமே. கிடைச்சிருச்சா? எல்லாமே கிடைச்சி வச்சு. அல்லாஹ்வுடைய கிருபையில நான் என்ன கேட்கிறேனோ ரப்பு கொடுத்துட்டே இருக்கலாம். ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் அல்லாஹ் கொடுப்பான். எப்படி அவர் சொல்ற, ஒரே ஒரு கோரிக்கை, அதையும் ரப்பு நிறைவேற்றுவான். என்ன கோரிக்கை? யாரோ அஹ்மது பின் ஹம்பல் சொல்லி ஒருத்தர் இருக்கிறாராமே, அஹ்மது பின் ஹம்பல் ஒருத்தர் இருக்கிறாராமே, ஞான கடலாமே, கல்வி கடலாமே, அவரை வாழ்க்கையில என் மௌத்துக்கு முன்னால பார்த்தோம்னு அல்லாட்ட துவா கேட்கிறேன், திக்ரு செய்றேன், நிச்சயமா என் ரப்பு காப்பாற்றுவான், கொடுப்பான், காட்டுவான். உட்கார்ந்துக்கிறது யாரு? கடையில உட்கார்ந்துக்கிறது அஹ்மது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி. அவரு சொல்றாரு, அஹ்மது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கள நான் எப்படியாவது பார்த்துடணும். உட்கார்ந்திருந்த இமாம் அவர்கள் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு முஸஹஃபா செஞ்சு, நீ எந்த காரியத்தை எந்த நோக்கத்தை எதிர்பார்த்து திக்ரு செய்கிறாயோ அந்த அஹ்மது பின் ஹம்பல் நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு நம்ம பாஷையில சொல்றதுல கையும் ஓடல காலும் ஓடல. உடனே முஸஹஃபா செய்யறாரு, அல்லாஹ்வுக்கு திக்ரு செய்யறாரு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாரு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இமாம் அவர்களை பள்ளியிலிருந்து வெளியேற்றது மட்டுமல்ல, என் கடையில கொண்டு வந்து கொடுத்திருக்கான ரப்பு அப்படின்னு திக்ரின் மகத்துவத்தை அவர் உணர்கிறார். இதாங்க திக்ர். இந்த திக்ர் இருக்குல்ல, எந்த திக்ரா இருக்கலாம், சுபஹானல்லாஹ்வா இருக்கலாம், அஸ்தக்ஃபிருல்லாஹ்வா இருக்கலாம், லா இலாஹா இல்லல்லாஹ்வா இருக்கலாம். ஏதாவது ஒரு திக்ரை ஒரு நோக்கத்தை முன்வைத்து ஓதினீர்களேயானால் நிச்சயமாக அந்த நோக்கம் நிறைவேறும். அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். அதுதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நீங்க திக்ரை கையில எடுங்க, உங்கள் உள்ளம் அமைதி பெறும், நிம்மதி பெறும் அப்படின்னு வல்லோன் அல்லாஹ் பேசுகிறான். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அதிகமாய் திக்ரு செய்து அவனுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய நன்மக்களாய் அல்லாஹ் நம் எல்லோரையும் உருவாக்கி தருவானாக.